எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு புது நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் மாதம்பட்டி ரங்கராஜ், அந்த ஜாய் கிறிசெல்டா அவங்க இஷ்யூ போயிட்டுருக்கு அப்படின்னு. இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பெட்டிஷன் இவங்க ஃபைல் பண்ணியிருந்தாங்க. இந்த சிபிசிஐடிக்கு இன்வெஸ்டிகேஷனை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கிறிசெல்டா சொல்லியிருந்தாங்க. இந்த கோயம்புத்தூர் செஃப் மாதம்பட்டி ரங்கராஜ் மேலே போட்ட கேஸில் அது திரும்பி இப்போ ரீசெண்டாக வழக்கு வந்திருக்கு. ஆகஸ்ட் 29th இவங்க கம்ப்ளைண்ட் லாட்ஜ் பண்ணியிருக்காங்க. அதாவது கிறிசெல்டா இந்த மாதிரி ரங்கராஜ் என் மேரேஜ் பண்ணிக்கிட்டார், 2வது தடவையாக ப்ரெக்னென்ட் ஆகி மாற்றிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. அப்புறம் இன்வெஸ்டிகேஷனும் அண்டர் வேல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கிரைம்ஸ் அகெயின்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரன் அப்படிங்கிற அந்த இதில் கேட்டகரியில் வரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஜாய் கிறிசெல்டாவோட லாயர் ஆர் சுதா அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போலீஸ் ப்ராப்பரான இன்வெஸ்டிகேஷனை கண்டக்ட் பண்ணல. கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அந்த ரெட் கார்பெட் போட்டு வெல்கம் பண்ணியிருக்காங்க ரங்கராஜை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அந்த பெட்டிஷனில் ஃபர்தராக என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய விமனை அவர் ஏமாற்றியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. போலீஸ் அவருக்கு அகெயின்ஸ்டாக எந்த ஒரு நெசசரி ஆக்ஷனும் எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்களோட பெட்டிஷனில் அவருடைய பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால அவரை எதுவும் பண்ணாமல் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பர்டிகுலராக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிறிசெல்டாவோட லாயர் இந்த கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டது எப்போன்னா 40 நாள் கம்ப்ளைண்ட் கொடுத்து 40 நாள் கழித்து தான் இந்த கேஸே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ரெலவெண்ட் செக்ஷன் பிரகாரம் அவங்க பண்ணலை அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த சிச்சுவேஷனில் அடிஷ்னல் அட்வொகேட் கேஎம்டி முகிலன் அப்படிங்கிறவர் போலீஸுக்கு தரப்பாக அப்பியர் ஆனவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதை இந்த கேஸை சிபிசிஐடிக்கெல்லாம் மாற்றணும்னு எந்த அவசியமும் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ராப்பராக தான் கண்டக்ட் பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கு லா பிரகாரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரெட் கார்பெட் போட்டு வெல்கம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அதை இவரும் டினை பண்ணியிருக்காரு. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. அவரும் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது சம்மன் ஜாய் கிறிஸ்டலாவுக்கு அனுப்புறதுக்கு கஷ்டமாக இருந்தது. ஏன்னா கொஸ்டின் பண்ணுறதுக்கு, ஏன்னா அவங்க ப்ரெக்னென்ட்டாக இருந்தனால போய் வரது சிரமமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. ஜஸ்டிஸ் ஏடி ஜெகதீஷ் சந்திரா அப்படிங்கிறவர் ஆர்டர் போட்டிருக்காரு. போலீஸ்க்கு ஃபைலை ரிப்போர்ட் ஃபைல் பண்ணணும். கரண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் எப்படி போயிட்டுருக்கு, எப்படி இருக்குது அப்படிங்கிறத. அதே சமயத்தில் ஜட்ஜு என்ன பண்ணியிருக்கோன்னா, ஜாய் கிறிசெல்டா ரெலவெண்ட் எவிடன்ஸ் எல்லாம் போலீஸுக்கு ப்ரொவைட் பண்ணணும் நீங்கள் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஹியரிங்கை நவம்பர் 28க்கு ஒத்தி வச்சுருக்காங்க. ப்ராக்ரஸ் எப்படி இருக்குங்கிறதுக்கு அப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துகிட்டு இவங்க இதை தள்ளி வச்சுருக்காங்க அப்படின்னும் சொல்லப்படுது. இது இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு நியூஸில் வந்தது தான். இனிமே தான் தெரிய வரும் என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம். இப்போ என்ன அவங்க ப்ராப்பராக ஸ்ருதி என்ன பண்ண போகிறாங்க, அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும், என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் இனிமே தான் தெரிய வரும். நம்ம கொஞ்சம் லேடிஸ் கொஞ்சம் உஷாராக இருந்துட்டோம்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்குள்ளெல்லாம் போய் நம்ம சிக்காமல் இருந்துக்கலாம். அவங்களுக்கு சரி என்ன தீர்ப்பு வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், share and subscribe our channel and click the all option and press the bell icon. Thank you.